கூழ் ஊத்துற வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா, அன்னைக்கு 4 மணிக்கு காலங்காத்தால எழுந்துட்டோம். எழுந்துட்டு ஒண்ணு ஒண்ணா ரெடி பண்ணிடலாம். சீக்கிரமா 7 மணிக்கெல்லாம் கூழ் ஊத்திடலான்னு எங்க அம்மா சொன்னாங்க. அதனால சீக்கிரமா எல்லாருமே எழுந்துட்டோம். எழுந்துட்டு கருவாடு குழம்பு வந்து வெளிய அடுப்பு வச்சு பத்த வச்சுட்டு கருவாடு குழம்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். கருவாடு குழம்பு தான் மெயின் ப்ராசரிங். நெறைய கேட்பாங்க. காயெல்லாம் போட்டு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அரிசி ஊற வச்சுட்டு அது ஒரு உருண்டை மாதிரி பண்ணுவாங்க. அந்த உருண்டை பண்ணிவிட்டு மேலே வச்சு வெல்லம் வச்சு தருவாங்க. அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து கீரையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே எடுத்துன்னு போயிட்டு கூழ் ஊற்றினோம். எல்லாருக்குமே கொடுத்தோம். கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே கூழை குடிச்சிட்டு அப்புறம் காசிமேட்டில் போயிட்டு மீன், நண்டு, எறா அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சிக்கன், மட்டன் கூட வாங்கிட்டு வந்தாங்க. மொத்தமாக வந்து எவ்வளோ ஆச்சுன்னா அந்த கூழ் ஊற்றுற ப்ராசரிங் அமௌண்ட்டு 10,000க்கு மேலே ஆச்சு எங்களுக்கு செலவு. எல்லா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 4 மணிக்கா இது எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணிவிட்டு கும்பம் போடுறது. கும்பம் வந்து இலை போட்டு சாப்பாடு போட்டு நாங்கள் இப்போ செஞ்சது எல்லாமே அதில் போட்டு சாமி கும்பிட்றது தான் கும்பம் போடுறது. அது போட்டு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்து கேம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எப்போ எந்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி மீட் பண்ணுவீங்க? எப்போவுமே மீட் பண்ணுவீங்களா? எப்போயாவது ஒரு வாட்டி மீட் பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.